தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பிலான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சம்பள கட்டுப்பாட்டு சபை தலைவர் SKKA ஜெயசுந்தரவின் கையொப்பத்துடன் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. தேயிலை தோட்ட தொழிலாளர் ஒருவரின் நாளாந்த சம்பளம் 1350 ரூபாய் என்றும், குறித்த சம்பளம் ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதிய கொடுப்பனவுகளுக்கு உட்பட்டதாக இருக்கப்பட வேண்டும் என்றும் உரிய வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக உற்பத்தி திறன் அடிப்படையில் ஊக்கத்தொகையாக 350 ரூபாய் வழங்கப்பட வேண்டுமென வர்த்தமானி அறிவித்தலில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் 1700 ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டுமெனவும் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முன்மொழிவுகள் தொடர்பிலான ஆட்சேபனைகள் மற்றும் ஆட்சேபனைகளுக்கான காரணங்களை அறிக்கையுடன் எதிர்வரும் 28ஆம் திகதி நண்பகல் 12 மணிக்கு முன்னதாக தமக்கு அனுப்பி வைக்குமாறு சம்பள கட்டுப்பாட்டு சபை தலைவர் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனம் 1700 ரூபாவாக அதிகரித்து முன்னதாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இதனை அடுத்து குறித்த வர்த்தமானி அறிவித்தல் மீள பெறப்பட்டதுடன் வேதன நிர்ணய சபையினால் நேற்று முன்தினம் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய தற்போது புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது.